சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. இந்தியன் வங்கியில யாரெல்லாம் கணக்கு வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் மிக மிக முக்கியமான புதிய அறிவிப்புகளை இப்போ இந்தியன் வங்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இது பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஓன் வாய்ஸ் தான், ஓன் எடிட்டிங் தான். இந்த வீடியோவோட தம்ப்நெயிலும் பாத்தீங்க அப்படின்னா நான் தான் மேக் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ என்னோட வீடியோ தான். வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு வெளியான அறிவிப்பு பத்தி யார் வேணாலும் பேசலாம். இதை பத்தி பேசுறதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்கு. ஆர்பிஐ வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். இந்திய ரிசர்வ் வங்கி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் அறிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு ஒரு வருஷம் அல்லது 2 வருஷமா இன்ஆக்டிவா வச்சிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்தியன் வங்கியில் சில கணக்குகள் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களால் பரிவர்த்தனை எதுவும் செய்யப்படாமல் உள்ளது. இந்த செயல்படாத கணக்குகளை வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, ஓட்டுநர் உரிமம் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை போன்றவை இதுல ஏதாச்சும் ஒரு ஆவணங்களை எடுத்துட்டு நேரடியா எங்களோட வங்கிக்கு கேஒய்சி அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க கேஒய்சி பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் எப்பவுமே இன்ஆக்டிவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டிவேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது இந்தியன் வங்கி வாட்ஸ்அப் வங்கி மூலம் பல்வேறு சேவைகளை வழங்கி வராங்க. வாடிக்கையாளர்களின் வசதிக்காக தொடர்ந்து மேலும் புதிய சேவைகளை சேர்ப்போம் என்றும் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க இந்தியன் வங்கியை கான்டாக்ட் பண்றதுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல உங்களுக்கு எந்த மாதிரியான சேவைகள் வழங்குவாங்க அப்படின்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிற கணக்கிற்கான இருப்பு விசாரணை மினி ஸ்டேட்மெண்ட், தேர்ந்தெடுக்கப்பட்ட கணக்கின் கடைசி 10 பரிவர்த்தனை விவரங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினி ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 10 டிரான்சாக்ஷன் மட்டும் தாங்க. அதுக்கப்புறம் மின்னஞ்சல் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்னஞ்சல் அறிக்கை. ஸோ நீங்க இமெயில் மூலமா வேணும் அப்படின்னா இமெயில் மூலமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட மினி ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் உங்களோட லாஸ்ட் 30 டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நம்பர் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 8754242422. இந்த நம்பரை சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஹாய் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பேங்கிங் தொடங்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 by 1 என்னென்ன சேவைகள் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்களே அதில் பார்த்துக்க முடியும். அதை கிளிக் பண்ணும்போது அது மூலமாக நீங்கள் ஈஸியாக உங்களோட சேவைகள் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.